ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். पिता यीशु मसीह के नाम से हम सभी का अभिनंदन करते हैं। கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். हम परमेश्वर के वचन में जाएंगे। திருப்பம் யாத்திராகமம் निर्गमन की किताब की ओर देखेंगे। 15வது அதிகாரம் 15 नंबर का अध्याय 26வது வசனம். 26 नंबर का वचन। உங்களுடைய யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். निर्गमन का किताब 15वां अध्याय 26 नंबर का वचन। Exodus chapter 15 verse 26. निर्गमन का किताब 15 अध्याय 26 नंबर का वचन। நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और उसकी सब विधियों को माने, तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजा है उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ரொம்ப அருமையான ஒரு வசனம். देखो ये बड़ा ही खूबसूरत वचन है। ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படின்னா நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். यहाँ पे परमेश्वर ये कह रहे हैं, मैं ही तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। இல்லனா இப்படி கூட சொல்லலாம், நானே உனக்கு சுகமா இருக்கிறேன். या तो फिर ऐसे भी कह सकते हैं, मैं ही तुम्हारा चंगाई हूँ। I am your health. मैं ही तुम्हारा सेहत हूँ। நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர்னு சொல்லலாம். आप ये भी कह सकते हो, मैं ही तुम्हें चंगा करने वाला परमेश्वर हूँ। நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तुम्हारा चंगा करने वाला परमेश्वर हूँ। நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கு. देखो हमारे परमेश्वर को कई सारे नाम हैं। சோ அவர் பல நாமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது देखो उनका बहुत सारे नाम है, उसका मतलब ये है ஒரே கடவுள் தான். देखो एक ही परमेश्वर है, ஆனா அந்த ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறதா இருக்கு. लेकिन हर एक एक नाम उनके स्वभाव को दर्शाता है। கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துறார் ஜனங்களுக்கு. थोड़ा थोड़ा परमेश्वर वो कौन है करके लोगों को दर्शा रहे அவர் हैं। எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவர் என்ன செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறார். वो कौन है, वो क्या कर सकते हैं, वो लोगों को दर्शा रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சோ இதுக்கு முன்னாடி எல் ஷடாய் என்ற நாமத்தை பார்த்தோம். इससे पहले हम एल शडाई वो नाम को हमने देखा। அப்படின்னா ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். उसका मतलब ये है कि वो सर्वशक्तिमान परमेश्वर है। அவரால கூடாத காரியம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ऐसा कोई भी चीज नहीं है कि वो ना कर पाए। எப்பொழுதெல்லாம் அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு சூழ்நிலை வருதோ जब कभी उनके बच्चे के ऊपर कोई भी चुनौती भरे चीजें आती है, ஆண்டவர் அந்த நேரத்துல எல் ஷடாயா இருக்காரு. तो वहां पे परमेश्वर एल शडाई बनकर आते हैं। சொல்ல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு என்ன வேணும்? वो कह रहे हैं कि मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ, बोल तुझे क्या चाहिए। நான் போதுமானதுக்கு மிகவும் அதிகமா, मैं जरूरत से ज्यादा परमेश्वर हूँ। நான் ஏராளத்தின் தாராளத்தின் தேவன். मैं बहुत तायत का परमेश्वर हूँ। சோ எல் ஷடாய் நாமத்தின் மூலமா ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை तो एल வெளிப்படுத்தினார். शडाई के नाम से परमेश्वर अपने आप को ऐसा दर्शा रहे कि मैं जो है सर्वशक्तिमान परमेश्वर हूँ। இப்ப ஜெகோவா ராஃபான்ற நாமத்தின் மூலமா अब यहाँ पे यहोवा राफा उसके नाम के अनुसार, ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, तो यहाँ पे परमेश्वर क्या दर्शा रहे हैं, அவர் உங்களுடைய டாக்டரா இருக்கிறாரு, அவரே உங்களுடைய பரிகாரியா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறாரு. वो आपका डॉक्टर है और वही आपका चंगा करने वाला है करके, அவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறாரு. और वो चाहते हैं कि आपको वो चंगा करे। பாருங்க, சிலரை நம்ம சுகப்படுத்தலாம்னு விரும்புவோம், देखो कुछ लोग जो है हम चंगा हो जाए करके सोचते हैं। சிலரை நம்ம சுகப்படுத்தணும்னு விரும்புவோம். देखो हम चाहते हैं कि कुछ लोगों को हम चंगा करें, ஆனா நம்மளுக்கு அதுக்கான பவர் இருக்காது. लेकिन वो सामर्थ्य हमें नहीं होता है। நம்ம விரும்புறது வேற, செய்யறதுக்கான திராணி இருக்கிறது வேற. देखो चाहत अलग है और करने की क्षमता वो अलग होती है। ஆண்டவர் நம்மள சுகப்படுத்தணும்னு மாத்திரம் விரும்பல, देखो परमेश्वर हमें केवल चंगा करने के अलावा ही नहीं, சுகப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். लेकिन चंगा करने के बावजूद जो है वो सर्वशक्तिमान भी है। சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார், சுகப்படுத்த முடியும் அவரால. वो चंगा कर सकते हैं, उतना शक्ति उनमें है। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है क्या? நான் உங்களை ஹீல் பண்ணணும்னு விரும்பலாம், देखो मैं चंगा करूं आपको करके मैं सोच सकता ஆனா हूँ, எனக்கு அதுக்கான பவர் இருக்கா இல்லையான்றது தெரியாது. लेकिन वो सामर्थ मुझ में है या नहीं है मुझे नहीं पता। ஆனா ஆஹ் ஆண்டவருக்கு சுகப்படுத்தணும்னு விருப்பம் மாத்திரம் கிடையாது, लेकिन परमेश्वर को केवल चंगा करना ही नहीं है,
அவருக்கு लेकिन சுகப்படுத்த முடியும். लेकिन वो चंगा कर सकते हैं। நான் சொல்றது புரியுதுங்களா? आपको समझ में आ रहा பாருங்க है? விருப்பம் வேற, செய்யறதுக்கான देखो, பவர் வேற. அது चाहत clear-ஆ अलग, சொல்லணும் பாருங்க. वो चाहत अलग है और करने की सामर्थ वो अलग है। சோ ஆண்டவருக்கு விருப்பமும் இருக்கு, திராணியும் இருக்கு. और वो उनकी चाहत भी है और उनको सामर्थ्य भी है। சோ ஆண்டவருடைய சுபாவத்துல ஒரு சுபாவம் சுகமாக்குறது. तो परमेश्वर का एक स्वभाव वो है कि वो चंगा करने वाला स्वभाव। இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. देखो, आज की तारीख में लाखों के हिसाब में लोग जो है अस्पताल में हैं। வெறும் ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க மட்டும் வியாதியா இருக்கிறவங்க நினைச்சுக்க கூடாது. सिर्फ हॉस्पिटल में रह रहे हैं वो ही जो है बीमार है करके आप ऐसा ना सोचें। இன்னைக்கு ஹாஸ்பிடல் வெளியில சுத்திட்டு இருக்கிறவங்க கூட எக்கச்சக்கமான பேர் ஏதோ ஒரு விதமான வியாதியில தான் இருக்காங்க. आज की तारीख में जो है बाहर हॉस्पिटल के बाहर भी काफी सारे लोग बीमार हैं। மனுஷனோட பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 70-80 பாப்புலேஷன் ஜனங்க வந்து சிக்கா தான் இருக்காங்க. मनुष्य के जो है गिनती में जो है पॉपुलेशन में तकरीबन 70 से 80% लोग जो है बीमार हैं। ஹாஸ்பிடல்ல இருக்கானோ இல்ல வெளியில சுத்திட்டு இருக்கானோ, वो हॉस्पिटल में है या तो फिर वो बाहर है, ஆனா வியாதியா தான் இருக்காங்க. लेकिन फिर भी वो बीमारी है। ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு சுகம் தேவை. कोई तो हिसाब से उनको जो है वो चंगाई उनको चाहिए। அத்தனை பேரையும் அவர் வந்து சுகமாக்க வல்லவரா இருக்காரு. और इतनी सारे लोगों को भी चंगा करने के लिए उनके अंदर सामर्थ्य है। அத்தனை பேரையும் டாக்டரால சுகமாக்க முடியாது. उतने सारे लोगों को डॉक्टर चंगा नहीं कर सकते। ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவரா இருக்காரு. लेकिन इस दुनिया में जो है जितने भी सारे लोग हैं, एक एक लोगों को परमेश्वर चंगा करने के लिए उनके पास सामर्थ्य है। டாக்டரால சுகமாக்க முடியாத சில வியாதிகள் இருக்கு. देखो, डॉक्टर से कोई कोई बीमारी चंगा ना कर पाए ऐसे कोई बीमारी है, அது होती है, அவங்களோட லிமிட்டேஷன் அது. लेकिन वो उनका सीमा है। ஏன்னா அவங்க ஒன்னும் எல்ஷடாய் கிடையாது. क्योंकि वो एलशदाई नहीं है, அவங்க ஒன்னும் ஆல்மைட்டி கிடையாது. वो जो है सर्वशक्तिमान नहीं है। அவங்களோட படிப்பு, அவங்களோட அறிவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன். देखो, उनकी पढ़ाई के लिए, उनके ज्ञान के लिए, हर एक बातों के लिए सीमा है, ஆனா ஆண்டவருக்கு ஒரு லிமிட்டேஷன் लेकिन கிடையாது. परमेश्वर के पास कोई सीमा नहीं है। ஆண்டவர் கேக்குற என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேக்குறார். परमेश्वर यहाँ पे पूछ रहे, क्या मुझसे ना हो सके ऐसा कोई चीज है? இந்த உலகத்துல இருக்க எல்லா வியாதியும் குணமாக்க முடியும். इस संसार में जो भी बीमारी है वो सारे बीमारी को चंगा कर सकते हैं। டாக்டரால கைவிடப்பட்ட ஒவ்வொரு ஆட்களையும் ஆண்டவரால குணமாக்க முடியும். जो डॉक्टर से हाथ छोड़ा गया था, इलाज न कर पाए, वो लोगों को, हर एक लोगों को परमेश्वर चंगा कर सकते हैं। நான் ஒரு பழைய மெசேஜ் ஜான் ஓஸ்டினோட மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். देखो, एक पुराना संदेश जॉन ऑस्टिन का जो एक संदेश सुन रहा था। ஜான் ஓஸ்டின் जॉन ऑस्टिन 1990ல பேசியிருக்காரு. 1990 में उन्होंने बात की है इस बारे में। ஜோயல் ஓஸ்டினோட அப்பா. जोएल ऑस्टिन के पिता। சோ அவர் வந்து சொல்றாரு और वो आके कह रहे हैं, என்னன்னா, क्या कह रहे हैं वो? ஒரு நாள் அவங்க வைஃப் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க, ரொம்ப சிக்கா இருக்காங்க. उनकी पत्नी बहुत बीमार थी, उनको हॉस्पिटल लेकर गए थे। சோ அங்க கூட்டிட்டு போகும்போது और वो जब लेकर जा रहे थे பார்த்தா கேன்சர் இருந்திருக்குதா அவங்களுக்கு தெரியல. और उनको कैंसर था और उन्हें पता नहीं था, அப்புறம் அது வந்து ரொம்ப முத்தி போன ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. और वो बहुत आखिरी स्तर पर आ गया था। சோ உடனே டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, तो तुरंत डॉक्टर ने उन्हें बुला कर कहे, இஞ்சி போனா ஒரு 11 டேஸ் தான் இருப்பாங்க. तो उन्होंने कहा कि कम से कम 11 दिन ही वो रह அதனால पाएंगे, நீங்க அதுக்கு ஆயத்தமாயிடுங்க. इसलिए आप तैयार हो जाओ। எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். और अभी जो है कुछ इलाज करेंगे तो वो व्यर्थ हो जाएगा, கஷ்டம் பாவம் அவங்க தாங்க மாட்டாங்க. मुश्किल हो जाएगा, बेचारे वो बर्दाश्त नहीं कर पाएंगे। ஒரு 2 வாரம் 12 நாள் 11 நாள் தான் இருப்பாங்க. तो वो कह रहे थे सिर्फ 2 हफ्ते रहेंगे, 11-12 दिन ही रहेंगे। ஜான் ஓஸ்டின் சொன்னாரா, तो जॉन होस्टिन ने कहा, ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர், कोई बात नहीं डॉक्टर, நாங்க அற்புதத்தை விசுவாசிக்கிறோம். हम चमत्कार पर भरोसा करते we हैं, believe in miracle हम அப்படினா, चमत्कार पे विश्वास करते we हैं, believe God will heal us. हम ये विश्वास करते हैं कि परमेश्वर हमें चंगा करेंगे। டாக்டர் சொன்னாரா, डॉक्टर ने कहा, I hope you will get one அப்படினாரா. तो उन्होंने कहा, मैं आशा करता हूँ कि तुम्हें वो मिल जाए। இவர் சொன்னாரா, we will get it for sure அப்படினாரா. तो इन्होंने उसका जवाब दिया, हाँ हमें जरूर मिलेगा। 11 நாள்ல செத்துருவாங்க டோடி ஓஸ்டின். डोडी होस्टन जो है 11 दिन में मर जाएंगे करके कहा था இது डॉक्टर வந்து ने। இது வந்து ரொம்ப 1990க்கு முன்னாடி நடந்த விஷயம். देखो, ये जो हादसा हुआ ये 1990 से पहले की बात है। 1990லயே இத டெஸ்டிமோனியா சொல்றாங்க. अब 1990 यानी कि 1990 में ही इन्होंने ये गवाही दी, அப்பவே ஹீல் ஆயிட்டாங்க அவங்க. और उस वक्त ही वो चंगे हो चुके थे। எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் டோடி ஓஸ்டின் உயிரோட இருக்காங்க. और मेरे जानकारी के हिसाब से जो है वो डोडी होस्टन जो है वो अभी तक जीवित है। அதனால கேன்சர், HIV, டிபி, வேற ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்லாம் சொன்ன உடனே நீங்க உடனே வாழ்க்கையில சோர்ந்து तो போயிடக்கூடாது. अगर HIV, कर्क रोग, टीबी है, डायबिटीज जो भी है, अगर डॉक्टर कहते तो अच्छा, वो इस समय जो है आप निराश ना हो जाए। அவ்வளவுதான்,
இனிமேல்ட்டு என் லைஃப்ல ஹோப்பே கிடையாது. हाँ, उतना ही अभी मेरे जीवन में कोई आशा नहीं बचा। நான் சொல்றேன் யெகோவா ராஃபா இருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. तो मैं आपसे कहना चाहता हूँ कि यहोवा राफा आपके पास है, आप विश्वास से बने रहो। நானே சுகமாக்குகிற கர்த்தர். मैं खुद तुम्हें चंगा करने वाला परमेश्वर हूँ। எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவரால குணமாக்க முடியும். कोई भी बीमारी होने दो, परमेश्वर चंगा कर सकते हैं। சோ இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை கொஞ்சம் तो பார்ப்போம். निर्गमन का किताब है 15 अध्याय जो है उसके पार्श्वभूमि की ओर हम देखेंगे। இஸ்ரேல் ஜனங்க வந்து வனாந்திரத்துல இருக்காங்க. तो यहाँ पे इज़राइल के लोग जो है रेगिस्तान में हैं 3 नाளா தண்ணி கிடைக்கல. और 3 दिन तक उन्हें पानी नहीं मिला। சோ 3 நாள் தண்ணி கிடைக்கலன்னா ஜனங்க எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. और 3 दिन पानी न मिलने की वजह से जो लोग थे वो कुड़कुड़ाने लगे। சில ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, வாழ்நாள் முழுக்க முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. देखो कुछ लोग होते हैं कि जिंदगी भर कुड़कुड़ाते ही रहते हैं அது வந்து அவங்களோட ஆட்டிட்யூட் ஒண்ணும் பண்ண முடியாது. और वो क्या करे, उनका स्वभाव ही ऐसा, कुछ नहीं कर सकते हम उसका। என்னதான் ஆண்டவர் நல்லது செஞ்சாலும் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை மாதிரி வந்துட்டாலும் உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சு. कितना भी परमेश्वर उनके लिए चमत्कार करने दो, लेकिन थोड़ा सा भी उनके जीवन में तकलीफ आ जाए तो परमेश्वर के खिलाफ वो कुड़कुड़ाने लगते हैं। மோசேக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க. मूसे के विरोध में कुड़कुड़ा रहे थे கடவுளுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. और परमेश्वर के विरोध भी जो है वो लोग कुड़कुड़ा रहे थे। சோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो जरा सोच कर देखें எவ்வளவு அற்புதம் பண்ணி ஆண்டவர் கூட்டு வராரு. कितनी चमत्कार करके जो है परमेश्वर वहां से उन्हें लेकर आ रहे थे। எகிப்துல இருக்கும்போது முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. मिस्र देश में जब थे वो तभी भी कुड़कुड़ा रहे थे। இதுல இருந்து நாங்க எப்போ விடுதலை ஆவோம்னு தெரியல. कभी यहाँ से हम बाहर निकलेंगे पता नहीं, எப்பதான் கடவுள் காப்பாத்துவாரோ. कभी तो परमेश्वर हमें बचाएंगे। ஆண்டவர் அற்புதமா மோசே அனுப்பிச்சு விடுதலை ஆக்குறாரு. कैसे तो करके परमेश्वर ने मूसा को भेजा और उनको छुटकारा दिए। விடுதலை ஆக்குற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. देखो छुटकारा जो करे वो साधारण विषय नहीं था। ஈஜிப்ட் மேல ஏகப்பட்ட அட்டாக். देखो मिस्र देश के ऊपर जबरदस्त हमला। பார்வோன் யோசித்தான், பேசாம இவங்களை அமுச்சு விட்டுறலாம். तो फिरौन ने सोचा कि बाबा ठीक है, इसे इन लोगों को इसे छोड़ देते हैं விடுதலை ஆயிடுறாங்க. और छुटकारा तो मिल जाता है வெளியில வராங்க. और ये लोग बाहर आ रहे हैं செங்கடல் முன்னாடி மாட்டிக்கிறாங்க. और यहाँ पे लाल समुद्र के बीच में वो फंस जाते हैं। உடனே ஜனங்க சொல்றாங்க, फिर तुरंत जो है लोग कहने लगे, நாங்க முதல்ல சொன்னோம் இல்லையா எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு. हमने तो पहले आपसे कहा था ना कि हमें छोड़ दे। எப்ப சொன்னானுங்கன்னு தெரியல இவங்க. मुझे नहीं समझ में आ रहा कि ये लोगों ने कब कहा है। எப்படியாவது காப்பாத்துங்கன்னு தான் அழுதுன்னு இருந்தாங்க. और ये तो वहाँ पे ऐसे ही रो रहे थे ना, कैसे तो हमें कोई तो यहाँ से बाहर निकाल दे करके। இப்ப திடீர்னு சொல்ல, நான் தான் முதல்ல வேணான்னு சொன்னேன், எங்களை விட்டுருன்னு சொன்னேன், எங்க ஏன் கூட்டு வந்தேன்? अब तुरंत अचानक ऐसा बोलने लगे कि क्यों हमें यहाँ से बाहर निकल के लेके, हमें तो ऐसे छोड़ देने के लिए तो हमने कहा था ना। எகிப்துல கலர் இல்லைன்னா இங்க கொண்டு வந்தேன். या मिस्र देश में यहाँ पे कफन कब्रिस्तान नहीं है इसलिए तुमने मुझे यहाँ पे लेकर आए। ஒண்ணுமே நடக்கல. அதுக்குள்ள அடிச்சு பொச்சிட்ட மாதிரி கனவு கண்டாங்க. कुछ भी नहीं हुआ, लेकिन ऐसे तो सपने लगे जैसे कि वो मर गए और उनका दफनाया गया। அப்படிதான் அடிக்கடி சில நேரத்துல நம்ம ஆயிடும். देखो ऐसे ही कभी कभी जो है हम भी ऐसे करने लगते हैं, ஆனா அது மத்தியில கூட ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்றாரு. लेकिन उस बीच में भी परमेश्वर चमत्कार कर रहे हैं இதுவரைக்கும் உலகத்துல நடக்காத ஒரு அற்புதம். और जगत में ऐसा नहीं हुआ ऐसा एक चमत्कार। செங்கடல ரெண்டா பிளந்து நடந்து போறது ஒரு வழி. यहाँ पे ये समंदर जो है दो भागी हो गया है और उसमें चलने के लिए परमेश्वर मदद कर रहे हैं। அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதங்களை பார்த்திருக்காங்க. ऐसे ऐसे बड़े बड़े चमत्कार उन्होंने देखा है। சூப்பர் நேச்சுரலா உங்களுக்கு சாப்பாடு வருது. अलौकिक तौर से उनके लिए भोजन आ रहा था। காலையில வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா சாப்பாடு இருக்கு. जैसे घर से बाहर आए सुबह तो देखा तो उनके सामने खाना पड़ा है। எந்த ஸ்விக்கி எந்த ஜொமேட்டோ கிடையாது டெலிவரிக்கு. कोई स्विगी नहीं था, कोई जोमेटो नहीं था वहाँ पे डिलीवरी देने के लिए। ஆண்டவரே டோர் டு டோர் டெலிவரி பண்றாரு. यहाँ पे परमेश्वर खुद जो है डोर टू डोर डिलीवरी दे रहे हैं। கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा आप सोच कर देखें, சூப்பர் நேச்சுரலா பண்ணிட்டு இருக்காரு. अलौकिक तौर से परमेश्वर चला रहे थे। இவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குதுன்னா, आपको पता है इनको क्या सोच नहीं आ रहा था? கடந்த காலத்துல உதவி செய்த தேவன் இப்போ எனக்கு உதவி செய்வாரு. पिछले दिनों में परमेश्वर ने जो मदद की वो परमेश्वर अभी भी हमारी मदद करेंगे, அப்படி யோசிக்க மாட்டேன்றாங்க. ऐसा नहीं सोच रहे थे ये இப்ப लोग। அவ்வளவுதான், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. अभी बस इतना ही, आप पता नहीं क्या करने वाले हैं। அப்ப கூட மோசே வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. लेकिन फिर भी मूसा परमेश्वर को देख के पुकार रहे थे அங்க ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. और वहां पे एक जगह में पानी था தண்ணி கிடைச்சிச்சேன்னு எடுத்து குடிக்கிறாங்க. और वहां पे उनको पानी मिल गया करके लेकर पी रहे थे। ஆனா பார்த்தா பயங்கர கசப்பா இருக்கு. लेकिन वो जो पानी था जबरदस्त कड़वा था அந்த இடத்துக்கு மாறா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. और उस जगह का नाम मारा करके लिखा, मारा करके नाम दिए। மாறானா கசப்பு. मारा मतलब कड़वा। அந்த கசப்பான தண்ணி குடிச்சோன்னா இவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. और ये जब कड़वा पानी उन्होंने पिया तो उनको और गुस्सा आया।
ஜனங்க பயங்கரமா முறுமுறுக்குறாங்க. और यहाँ पे लोग जबरदस्त कुड़कुड़ाने लगे। ஆண்டவர் வந்து மோசேக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. और यहाँ पे मूसा के पास परमेश्वर कह रहे हैं, உடனே ஒரு மரத்த வெட்டி அவர் வந்து அந்த தண்ணீல போடுறாரு. तुरंत जो है एक पेड़ को काटे और उस पेड़ को पानी में डाले। அந்த மரத்த வெட்டி அந்த தண்ணீல போட்ட உடனே और वो जब वो पेड़ काट के पानी में डालने के बाद, மரம் हाँ पेड़, மரத்த வெட்டி தண்ணீல போட்ட உடனே और जैसा वो पेड़ को पानी में डाले उसके बाद, சோ அங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்வீட் ஆயிடுது. और उसके बाद में ऐसा हुआ कि वो जो पानी था वो मिठास में बदल गया। அந்த கசப்பான காரியத்தை ஆண்டவர் வந்து அப்படியே இனிப்பா மாத்திட்டாரு. और वो जो कड़वा जो पानी था, वो पानी को परमेश्वर तुरंत मिठास में बदल दिए। நான் சொல்றேன் நம்மளோட வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களை கூட ரொம்ப ஆண்டவர் வந்து இனிப்பா மாத்த முடியும். देखो ऐसा होता है कि हमारे जीवन में बहुत सारी कड़वी बातें होती है, लेकिन परमेश्वर उस कड़वेपन को भी मिठास में बदल देते हैं। நான் சொல்றது புரியுதா? आपको समझ में आ रहा है क्या? கசப்பான காரியங்கள் அனுபவங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இனிப்பா மாத்த एक முடியும். कड़वा जो जो परिस्थिति होता है, परमेश्वर जो है उसे मिठास में बदल सकते हैं। அதே மாதிரி பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல उसी तरह जो है बिब्लिकल लैंग्वेज में இந்த தண்ணி, மரம் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள். देखो ये இட் ஹஸ் a spiritual significance. देखो ये पानी है, ये पौधा, पेड़ जो है एक जो है सिग्निफिकेंट यानी कि आत्मिक आत्मिक चिन्ह முக்கியமா है। ஸ்பிரிச்சுவலா ஒரு முக்கியமான आत्मिक ஒரு காரியம். एक मुख्य आत्मिक चिन्ह है। ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் அதுல வந்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. தண்ணி பத்தி சொல்லும்போது, மரத்தை பத்தி சொல்லும்போது சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதுல மறைந்து तो இருக்கு. ये पौधा, ये पानी, पेड़, ये सब जो होता है ना, ये आत्मिक चिन्ह होता है, एक मुख्य आत्मिक चिन्ह। ஆண்டவர் சொல்றார் நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன்றார். देखो परमेश्वर कह रहे हैं मैं खुद एक जीवन सोता हूँ, जीवित என்கிட்ட सोता हूँ। இருந்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? லிவிங் வாட்டர்ஸ குடுக்க முடியும். मेरे अंदर से जीवन का सोता मैं तुझे दे सकता हूँ। மரத்தை பத்தி பாத்தீங்கன்னா கலேஷியன்ஸ்ல போட்டிருக்கு. यहाँ पे पेड़ के बारे में लिखा गया है, यहाँ पे गलातियों की किताब में लिखा गया है, மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ह- हर कोई जो वृक्ष पे टांग दिया जाता है वो கிறிஸ்து शापित किया நமக்காக है। சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துல இருந்து நீங்களாக்கி விட்டிருக்கிறாரு. तो वैसा ही मसीह यीशु मसीह जो है हमारे लिए टंगे गए हैं நமக்காக சாபமாகி और हमारे लिए श्रापित बने। நியாயப்பிரமாண சாபத்துல இருந்து நீங்களாக்கி விட்டு இருக்காராம். தமிழ்ல மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துல இருந்து நீங்களாக்கி விட்டு இருக்கிறார். இது मसीह मसीह ने जो हमारे लिए शापित बना, हमें मोल लेकर व्यवस्था के शाप से छुड़ाया, क्योंकि लिखा है जो कोई खाट नहीं पौधा पेड़, जो कोई पेड़ पे लटकाया जाता है वो शापित है। और इसीलिए हुए कि अब्राहम की आशीष मसीह यीशु में अन्य जाति तक पहुंचे। சோ அதான் விஷயம் வந்து இதுதான் நான் Actually, மனப்பாட்டத்துல இருந்து நான் சொல்றேன். तो மரத்துல बात ये தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று तो எழுதியிருக்கு. यहाँ पे ऐसा लिखा है हर कोई जो वृक्ष पे टंग दिया जाता है वो शापित है। அது மரம்ன்றது எதை குறிக்குது? तो यहाँ पे पेड़ यानी कि वृक्ष क्या कहता है? சிலுவையை குறிக்குது. वो जो है सूली के बारे में दर्शा रहा है। இயேசு வந்து சிலுவையில சாபமானார். तो यहाँ पे यीशु जो है उस क्रूस पे जो है वो मरे। சோ அந்த மரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிராஸுக்கு ஒரு சிம்பிளா இருக்கு. तो ये जो वृक्ष है ना वो क्रूस जो है उसका चिन्ह है। நல்லா யோசித்துங்க. जरा अच्छे से அந்த सोचिए। தண்ணி கசப்பா இருக்கு. यहाँ पे पानी कड़वा है, அதுல மரத்தை போட்ட பிறகு यहाँ पे जैसा पेड़ या पौधे को डाले அந்த தண்ணி வந்து சுகமாயிடுச்சு. तो ये जो पानी वो चंगा हो गया கசப்பு மாறி இனிப்பாயிடுச்சு. और ऐसा हुआ कि वो कड़वापन से हटकर मिठास में बदल गया। இன்னைக்கு இத நம்ம வாழ்க்கையில இது எப்படி அப்ளை பண்ணோம்? तो आज की तारीख में हमारे जीवन में हम कैसे इसे लागू करें? நல்லா கேட்டுங்க. तो जरा ध्यान से सुने। சிலுவையை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா अगर इस क्रूस को अपने जीवन में आप लागू करेंगे, இயேசு எனக்காக சாபமானார். यीशु मेरे लिए शापित हुए, இயேசுனுடைய சரீரம் எனக்காக கிழிக்கப்பட்டது. यीशु का शरीर मेरे लिए तोड़ा गया, இயேசுனுடைய சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டது. यीशु का शरीर जो है मेरे लिए मारा गया, அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். उनके कोड़े खाने से मैं चंगा हो चुका। எப்படி அந்த தண்ணியில மரத்தை போட்ட உடனே அந்த தண்ணி குணமாச்சோ जैसे वो पौधे को उस कड़वे पानी में डालकर वो पानी कैसा चंगा हुआ, அதே போல உங்க வாழ்க்கையில சிலுவையை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா उसी तरह आपके जीवन में उस क्रूस को अगर आप जो है लागू करते हो உங்க வாழ்க்கையில நீங்க சுகத்தை காண முடியும். तो आपके जीवन में आप भी चंगाई को देख पाओगे। எப்படி நான் சிலுவை அப்ளை பண்றது பாஸ்டர்? कैसे उस क्रूस को मैं अपने जीवन में लागू करूं पास्टर? ஆண்டவருடைய சிலுவை பத்தி தியானிங்க. तो परमेश्वर के क्रूस के बारे में मनन करें। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில செத்தாரு? क्यों यीशु मसीह क्रूस पर मरे சிலுவையில என்ன செஞ்சாரு? और उस क्रूस पर क्या किए? உங்களுக்காக அவர் சிலுவையில தொங்கினாரு. आपके लिए
इसीलिए उस क्रूस पे वो टंगे அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. और उनका शरीर तोड़ा गया। அவருக்கு ஏகப்பட்ட வலி, உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். उनको सर से लेके पैर तक, तलवे तक इतनी सारी दर्द से गुजरना पड़ा। தலையில முள் கிரீடம் வச்சு குத்தி இருக்கிறாங்க. और जो है सर में जो है कांटे का जो है ताज पहना के उन्हें छुपाया गया கால்ல ஆணி அடிச்சிருக்காங்க. और पैरों में खीला ठोका गया கையில ஆணி और அடிச்சிருக்காங்க. हाथों में खीला ठोका गया। தலையில இருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு கார்னரும் வலியில இருக்கு. सर से लेके पैर के तलवे तक जो है इतनी सारी दर्द से गुजर रहे थे। அவரு அவ்வளவு வலியை சுமந்தது காரணம் என்ன? आपको पता है वो कारण क्या था इतनी सारे दर्द को वो लिए थे? நம்ம சரீரம் ஆரோக்கியத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அவர் வலியை அனுபவிச்சார். ताकि हम हमारे चंगाई से अच्छे सेहतमंद हो, इसीलिए उन्होंने उस दर्द को बर्दाश्त किए। அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. उनका शरीर को तोड़ा गया। சாட்டையினால அடிச்சு உடம்புல இருக்கிற சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு மாம்சத்தையும் பிச்சு எடுத்தாங்க. वो स्ट्राइप से जो है उसे मारा गया था और उनके शरीर को छल्ली छल्ली जो है निकाला गया, तोड़ा गया। பைபிள்ல என்ன போட்டிருக்கு? बाइबल में क्या कहा गया? அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகும். उनके कोड़े खाने से हम चंगे हुए। அப்படின்னா அவரு சிலுவையில அடி வாங்கினாரு. इसका मतलब ये है कि वो क्रूस पर मार खाए நம்ம சுகமா இருக்கணும்ன்றதுக்காக. ताकि हम सेहतमंद हो, इसीलिए। ஹalleluya. हालेलूया। சிலுவையில தான் நம்மளுடைய சுகத்துக்கான ரகசியமே இருக்கு. देखो वो क्रूस पे ही हमारा चंगाई का रहस्य है। நீங்க நம்பர்ஸ் புக்ல படிச்சீங்கன்னா देखो गिनती की किताब में अगर आप पढ़ोगे तो, அங்க அதுல வாசிக்கலாம். अगर हम वहाँ पे पढ़ेंगे तो இந்த இஸ்ரேல் ஜனங்க முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. वहां पे इजराइल के लोग कुड़कुड़ा रहे थे। பயங்கரமான ஃபயரி சர்பன்ட்ஸ், கொல்லிவாய் சர்ப்பம் வந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு. और जहरीला जबरदस्त सांप उस जगह में आ गया வந்து நிறைய பேர் சாவறாங்க. और बहुत सारे लोग मर रहे थे। ஜனங்க மோசே கிட்ட வந்து அழுகுறாங்க. और यहाँ पे मूसा के पास लोग आके रो रहे थे மோசே கடவுளை பார்த்து கூப்பிடுறாரு. और यहाँ पे मूसा परमेश्वर को देखकर पुकार रहे थे। ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. परमेश्वर ने उनको सुझाव दिए, நீ வந்து ஒரு பிரான்ஸ் சர்பன்ட்ட பண்ணி உயர்த்தி வை. वहां पे एक ब्रॉन्ज का जो है सांप है ना, वो उसे बनाए और उसे बनाकर उस वहां पे लगा ஒரு दे। வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு நீ என்ன பண்ண? அதை உயர்த்தி வை. उस ब्रॉन्ज का जो है एक सांप को बना और उसे वहां पे लगा दे। அதை யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ, उसे जो कोई भी देखेगा, அதாவது யாருக்கெல்லாம் பாம்பு கடிச்சிச்சோ, यानी कि जिस किसी को सांप जो डसा या काटा ना, அவன் பிழைக்கணும்னா अगर उसे बचना है तो அவன் அந்த பிரான்ஸ் சர்பன்ட்ட நோக்கி பார்க்கணும். वो जो ब्रॉन्ज का जो सांप है जो बनाए गए थे उसे देखना होगा। அதை நோக்கி பார்த்தனா பிழைப்பான். अगर उसे वो देखेगा तो वो बच जाएगा। இன்னைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி போட்டு பாம்பு சுத்தி போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். तो अभी भी जो है बहुत सारे अगर हॉस्पिटल में देखेंगे तो वहाँ पे एक सूली रहेगा, वो सूली में ऐसा सांप के जैसा बना हुआ रहता है, जैसा डॉक्टर का वो चिन्ह रहता அந்த है। மாதிரி யாரா பாத்துருக்கீங்களா? அப்படின்னா எஸ் டைப் பண்ணுங்க. तो अगर ऐसा किसी ने देखा है तो आप एस करके टाइप करें। बहुत सारे क्लिनिक में ऐसा बनाया रहता है। கிளினிக்ல பாத்தீங்கன்னா போர்டுல என்ன போட்டிருக்கோம்? பாம்பு அப்படியே கொம்புல சுத்தின மாதிரி போட்டிருக்கோம். तो बहुत सारे क्लिनिक में ऐसा बोर्ड में अगर आप देखते हैं तो ऐसा सूली रहेगा, उस सूली में ऐसा सांप को बनाए जैसा रहता அது எங்க இருந்து வந்துச்சு? பைபிள்ல இருந்து है। வந்துச்சு. तो वो कहाँ से आया? वो बाइबल से आया। நல்லா யோசித்து பாத்துங்க. जरा सोच कर देखें। இப்போ ஒருத்தனை வந்து பயங்கரமான பாய்சனஸ் ஸ்னேக் கடிச்சிச்சு. अभी यहाँ पे किसी को तो एक जबरदस्त जहरीला सांप ने काट दिया। இப்ப அவன் என்ன பண்ணும்? अभी वो क्या करना होगा? ஐயோ ஐயோன்னு கத்தக்கூடாது. अरे 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 करके डर ऐसा चिल्लाना नहीं। ஐயோ நான் இங்க போலாமா? என்ன பண்ண போறேன்? अभी मैं यहाँ जाऊं क्या? अरे क्या करूं क्या करूं? பாம்பு பயங்கர பாய்சனஸான ஸ்னேக் கடிச்சிச்சு. देखो यहाँ पे सांप बड़ा ही जहरीला सांप इसे डस दिया। ஆனா இவன் என்ன பண்ணனா? यहाँ पे इसे क्या करना होगा? அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். उस ब्रॉन्ज का जो सांप है बनाया गया था उसे देखना है। அத நோக்கி பார்த்தானா जब उसे वो देखेगा இவன் பிழைப்பான். तो ये बच जाएगा। ஐயோ பாம்பு கடிச்சிச்சேன்னு பதறனானா अगर ये डरेगा, अरे बाप रे सांप डस दिया ना करके, இவன் செத்துருவான். तो ये मर जाएगा। யாரெல்லாம் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கறாங்க, जो कोई ब्रॉन्ज का जो सांप है उसे देखेगा तो அவன் எந்த பாம்பு கடிச்சாலும் பிழைச்சிக்கும். कोई भी सांप रहेगा डसेगा तो भी वो बच நான் जाएगा। உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? मैं आपको एक बात बताऊं क्या? ஜனங்க உண்மையிலேயே பாம்பு விஷத்தினால செத்ததை விட பயத்தினால செத்ததான் ஜாஸ்தி. लोग जो है सांप के डसने के मरने से बजाय जो है लोग डर के मारे मरे लोग बहुत है। நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? देखो मैं एक बात बताऊं क्या? மனுஷன்லாம் அவ்வளவு ஈஸியா சாவற देखो மாதிரிலாம் இல்ல. मनुष्य जो है इतनी आसानी से मरने वाले में से नहीं है। எவனாவது ஒருத்தன் டப்புன்னு போயிட்டானா பாவம் ரொம்ப பேட் லக்குன்ற அர்த்தம். देखो अगर कोई भी अचानक मर जाता है तो इसका मतलब ये है कि बहुत जबरदस्त அதாவது बैड लक है। அதாவது டப்புன்னு போயிட்டானா, கம்மி வயசுல டப்புன்னு போயிட்டானா பரிதாபம்.
देखो अचानक वो मर जाता है, यानी कि छोटे उम्र में अचानक मर जाता है, तो वो बहुत दुखित वाली बात है। ஆனா வயசாயிட்டு டப்புன்னு போயிட்டா நல்லதுதான். लेकिन अगर जो है उम्र हो जाता है और अचानक एकाएक मर जाता है, तो अच्छी बात ही है। இழுத்துன்னு போகாம, யாருக்கும் எந்த கஷ்டம் குடுக்காம, खींच-खींच के बिना जाए और लोगों को तकलीफ दिए ஹாஸ்பிட்டல்ல போய் பல லட்சம் பில்லு கட்டி, और जो है हॉस्पिटल में जाके लाखों-लाखों के हिसाब में बिल चुकाकर டாக்டர் வந்து ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லி, फिर भी वो मर जाते हैं और डॉक्टर आगे कहते हैं मुझे माफ कर दो। செத்துட்டாங்கன்னா பில்ல கேன்சலா பண்ண போறான். अगर कोई मर जाता है तो क्या डॉक्टर बिल को माफ कर देते हैं क्या? ஃபுல் காச கட்டுன பிறகு தான் வெளில பாடிய தருவான். पूरा पैसा भरने के बाद ही बाहर वो बॉडी को देते हैं। நான் சொல்றேன் இயேசு நாமத்தினால யாரும் ஹாஸ்பிட்டல்ல சாவக்கூடாதுன்னு தீர்மானிக்கணும். लेकिन मैं कहना चाहता हूँ यीशु मसीह के नाम से कोई भी हॉस्पिटल में ना मरे करके आपको निर्णय लेना है। பாவம் நான் சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் நல்ல மரணம் கிடையாது. देखो बेचारे, मैं बताना चाहता हूँ कि वो अच्छी मौत नहीं है। அதாவது அப்படி அப்படிப்பட்ட ஆட்கள் தப்பானவங்கன்னு நான் சொல்ல. देखो ऐसे जो लोग मरे हैं वो गलत लोग हैं करके मैं नहीं कह रहा ஆனா हूँ, அது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. लेकिन वो अच्छी बात नहीं है। ரொம்ப கஷ்டப்பட்டு சாவறது. ये बड़े ही मुश्किल से इनकी मौत आना। ஆ? சிலர்லாம் கஷ்டப்பட்டுனே இருப்பாங்க, சாவு வராது. देखो कुछ लोग जो है तकलीफ उठाते रहेंगे और उनको जल्दी से मौत भी नहीं आती, பாவம் அது வேற ஒரு கஷ்டம். तो वो भी बेचारे, वो भी एक मुश्किल की बात है। கஷ்டப்பட்டு இழுத்துக்கின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தி சாவக்கூடாதுன்னு तकलीफ தீர்மானிங்க. उठा के खींच-खींच कर लेके जाना, लोगों को तकलीफ देना, ये सारे मौत ना आए करके आप निर्णय लें। நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है हम क्या कह रहे हैं? இப்ப திருப்பி இந்த பாம்பு விஷயத்துக்கு तो வரும். वापस से हम इस सांप के विषय में आते हैं। இப்ப யோசித்து பாருங்க. जरा सोच कर देखिए, பாம்பு கடிச்சிச்சு, यहाँ पे इनको सांप डस दिया। எல்லாருக்கும் ஒரு நேச்சுரலா ஒரு பயம் பதட்டம் வரும். देखो स्वाभाविक तौर में लोगों को डर तो आता ही है। ஐயோ என்ன பண்ண போறோம்னு. अरे रे, अब क्या करने वाले हैं? ஐயோ என்ன பண்றதுன்னு பதிலா அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். तो यहाँ पे जो है अरे रे अब क्या करे, ऐसा करने के बजाय उस सांप की ओर, यानी कि वो ब्रॉन्ज के सर्पेंट की ओर हमें देखना है। டெண்டன்சி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நேச்சுரலா என்ன ஆகும்னா, பாம்பு கடிச்சிட்டு உடனே स्वाभाविक तौर पे ऐसा होता है जैसे सांप डस देता है ना, பயங்கரமான பதட்டம், और பயங்கரமான பயம். जबरदस्त जो है यहाँ वहाँ घबराहट हो जाता है, या हम यहाँ वहाँ भटकने लगते हैं। யார்கிட்ட ஓடலாம், யார்கிட்ட சொல்லலாம். कहाँ जाए, किसको बोले? ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தானா பொழைச்சுக்குவாங்க. लेकिन वहां पे वो ब्रॉन्ज के सर्पेंट को अगर हम देखेंगे तो वो इंसान बच जाएगा। அதே போல उसी तरह இன்னைக்கு उसी तरह आज உங்களுக்கு எந்த வியாதியா இருந்தாலும் சரி, कोई भी बीमारी आपको होने दो, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா, அந்த வியாதியில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். आप यीशु मसीह के क्रूस की ओर अगर आप देखोगे तो आपके ऊपर कोई भी बीमारी होगी तो आप बाहर आ நான் जाओगे। ஏதோ ஒரு என்கரேஜிங் மெசேஜ் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு போறீங்க. देखो आप ऐसा ना सोचना कि मैं कोई प्रोत्साहित भरे जो है मैसेज दे रहा हूँ करके। இந்த उலகத்துல மாபெரும் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். देखो इस संसार का जबरदस्त महान सत्य को मैं आपको बता रहा हूँ। உங்களுக்கு நான் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கல. देखो मैं एक झूठा दिलासा नहीं दे रहा நான் हूँ, உங்களுக்கு வந்து ட்ரூத் பிரசன்ட் பண்ணிட்டு मैं हकीकत सत्य बता रहा हूँ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார். देखो परमेश्वर यीशु मसीह मेरे लिए उस क्रूस पर चढ़े அந்த சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேன். और उस क्रूस की ओर मैं देखूंगा, என் வியாதியை இயேசு சுமந்தார். और यीशु जो है मेरे बीमारी को ला दे, அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். उनके कोड़े खाने से मैं चंगा हुआ। நீங்க அந்த சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா, ஜெகோவா ராஃபாவுடைய சுகத்தை நீங்க அனுபவிப்பீங்க. अगर आप उस क्रूस की ओर देखते रहेंगे तो यहोवा राफा आपको चंगाई देंगे। ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிப்போம். एक अच्छा एक वचन हम पढ़ेंगे। இத தெரியலனா ஒருத்தன் கிறிஸ்டியனா இருக்கவே முடியாது. जिस किसी को नहीं आता है ये वचन तो वो मसीह नहीं रहेगा। அது முதல்ல 2 வசனம் கட்டாம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். और सबसे पहला जो वचन, एक या दो वचन जो है वो हर एक लोगों को पता ही होगा, மனப்பாடமா தெரியும் கிறிஸ்டியன்ஸ். और जो है याद रहेगा उनको ये वचन। சங்கீதம் 103 भजन संहिता 103 முதலாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். पहले नंबर के वचन से हम पढ़ेंगे। சங்கீதம் 103 भजन संहिता 103 முதலாவது வசனத்துல இருந்து. पहला नंबर का वचन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. है मेरे मन यहोवा को धन्य कहे, और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कहे। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. है मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को न भूलना। இந்த மூணாவது வசனத்துல இருந்து ரொம்ப அருமையான வசனம். देखो ये तीसरे नंबर के वचन जो है वहां से ये बड़ा ही खूबसूरत है। அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி वही तो तेरे सारे अधर्म को क्षमा करता है और तेरे सब लोगों को चंगा करता है। உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
वही तो तेरे प्राण को नष्ट होने से बचा लेता है और तेरे सिर पर करुणा और दया का मुकुट बांधता है। நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. वही तो तेरी लालसा को उत्तम पदार्थों से तृप्त करता है, जिससे तेरी जवानी उकाब के समान नहीं हो जाती है। ஹalleluya. हालेलुया। திருப்பி இன்னொரு டைம் एक வாசிக்கலாமா? बार फिर से हम पढ़ेंगे क्या? முதல்ல இருந்தே வாசிக்கிறேன். पहले से ही शुरू करेंगे। என் पहले बार। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. है मेरे मन यहोवा को धन्य कहे, और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कहे। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. हे मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी भी उपकार को न भूलना। அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு போட்டிருக்கு. इसका मतलब यहाँ पे उन्होंने जो कुछ भी उपकार किया उसे न भूलना। அதாவது இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, forget not all his benefits. यहाँ पे ऐसा लिखा है, उन्होंने जो कुछ किया आपके जीवन में उसे न भूले। benefits. बेनिफिट्स, உங்களுக்கு फायदे। உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறக்காதீங்க. उन्होंने जो कुछ अच्छी अच्छी बातें की, उपकार किए, उसे न भूले। என்ன நன்மை செஞ்சிருக்காரு? क्या उन्होंने उपकार किया? அடுத்த வசனம் சொல்லுது, और यहाँ पे दूसरा वचन ऐसा कहता है, முதல்ல சொல்ல போகும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. उन्होंने तेरे सब अधर्म को क्षमा करके। நல்லா கேட்டுங்க. ध्यान से सुने, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, जो कोई लोग इस संदेश को सुन रहे हैं। சிக்கா இருக்கும்போது நம்ம இப்படி யோசிப்போம். देखो, जब बीमार रहते तो हम ऐसा सोचते हैं, நான் அந்த காலத்துல ரொம்ப ஆட்டம் போட்டேன், அதனால தான் ஆண்டவர் என்ன இந்த வியாதி கொடுத்து தண்டிக்கிறார் போல. उन दिनों में मैं बहुत मस्ती किया, इसीलिए ये उम्र में परमेश्वर मुझे जो है सजा दे रहे हैं। ஒரு காலத்துல நான் ரொம்ப பாவம் பண்ணேன், एक दिन ऐसा था कि मैं बहुत पाप किया, அதனால தான் எனக்கு இந்த வியாதி போல இருக்கு. इसीलिए मुझे ऐसा लगता है कि ये बीमारी परमेश्वर ने मुझे दी है। ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், लेकिन मैं कहना चाहता हूँ आपसे, ஆண்டவர் உங்களோட எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து இருக்கிறார். परमेश्वर ने तुम्हारे हर एक अधर्म को क्षमा किए। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க. और आप पूरी तरह से क्षमा पा गए நீங்க हो। செஞ்ச ஒரு காரியத்தை கூட இப்ப ஆண்டவர் கணக்குல வச்சுக்கல. अभी आपने जो भी बुरा चीज किया, धर्म किया, परमेश्वर उस गिनती में नहीं रखे हैं। அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, तुम्हारे सारे अधर्म को क्षमा करके உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. और तेरे सब रोगों को चंगा करके। பாருங்க, கல்வாரி சிலுவையில நம்மளோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். देखो, परमेश्वर ने उस क्रूस पे हमारे सारे अधर्म को माफ किए। இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து लेकिन आज मसीह लोग, இயேசு நம்மளோட பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு நம்புறதுல கஷ்டமே இல்ல. देखो, परमेश्वर यीशु मसीह जो है हमारे पाप के लिए मरे, ये बोलने के लिए मुश्किल नहीं அதை है। நம்புறதுல கஷ்டம் கிடையாது. वो भरोसा विश्वास करने के लिए उनको तकलीफ नहीं होती। ஆனா அவங்களுக்கு எது கஷ்டமா இருக்குதுன்னா, लेकिन पता है उनको क्या मुश्किल होती है? எந்த சிலுவையில உங்களோட பாவத்துக்காக மரித்தாரோ जिस क्रूस पे तुम्हारे पाप के लिए वो मरे, அதே சிலுவையில உங்களோட நோய்களையும் குணமாக்கினார். वही क्रूस में ही परमेश्वर ने तुम्हारी बीमारी को भी चंगा किए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரே, உங்களோட கண்களை நீங்க திறக்கும்போது நான் परमेश्वर के ஜெபிக்கிறேன். मन की आंखें खोले करके हम प्रार्थना करते हैं। எந்த சிலுவையில உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதோ जिस क्रूस पे तुम्हारे पाप को क्षमा किया गया, அதே சிலுவையில உங்கள நோய்களும் குணமாக்கப்பட்டது. उसी क्रूस पे तुम्हारे बीमारी को भी परमेश्वर ने चंगा कर दिए। இயேசு உங்க பாவத்தை மன்னிச்சார் நீங்க நம்பினீங்கன்னா, अगर आप ये विश्वास करते हो कि परमेश्वर यीशु मसीह हमारे पाप के लिए मरे, அதே போல இயேசு என்னை சுகமாக்குனார்னு நீங்க நம்பணும். और उसी तरह परमेश्वर यीशु जो है हमें चंगा किए करके आपको विश्वास करना है। ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல கோபமா இல்ல. देखो, आज परमेश्वर आपसे गुस्सा नहीं है। ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருக்காரு. आप परमेश्वर आपके लिए दया से भरे हैं। சில பிரசங்கியாருங்க எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னா, कुछ सेवकाई जो लोग है, पता है क्या प्रचार कैसे करते हैं? டே ஆண்டவர் ஜனங்க மேல கோபமா இருக்கிற மாதிரி. जैसे कि परमेश्वर लोगों के ऊपर बड़े ही क्रोधित है। ஆண்டவர் ஒண்ணும் ஜனங்க மேல கோபமா இல்ல. देखो, परमेश्वर कोई भी लोगों किसी से भी क्रोधित नहीं है। ஆண்டவர் ஜனங்க மேல இரக்கமா இருக்கிறார். परमेश्वर लोगों के ऊपर दया पूर्वक है, அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதா இருக்கிறது. और उनका दया हर सुबह नया है। நான் சொல்றது புரியுதா? आपको समझ में आ रहा है क्या? His mercy endureth forever. उनका दया हर एक दिन नया है, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. और उनका दया की कोई सीमा नहीं है, அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது. और हर एक दिन उनका दया नया ही है। நேத்து உங்க மேல இரக்கமா இருந்தார், वो कल भी तुम्हारे पर दया से थे, இன்னைக்கு உங்க மேல वो இரக்கமா இருக்கார். आज भी आपके पर दया से ही है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहे हैं, மலைகள் விலகினாலும் पहाड़ टल जाएगी, பர்வதங்கள் और விலகினாலும் यहाँ पे पहाड़ यहाँ से वहां हो जाए, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு लेकिन சொல்றாரு. मेरा कृपा तुझसे कभी न हटेगा। மலைகள் விலகினாலும்
पहाड़ यहाँ से वहां हो जाए, பர்வதங்கள் விலகினாலும் पर्वत यहाँ से वहां हो जाए, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. लेकिन मेरा कृपा तुमसे कभी नहीं நான் हटेगा। ஆண்டவர் சொன்னதுதான் உங்களுக்கு சொல்றேன். देखो परमेश्वर जो कह रहा है मैं वही आपसे இது कह रहा என் हूँ, சொந்த கருத்து இல்ல. ये मैं कह रहा हूँ ऐसा नहीं है। ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்காரு. परमेश्वर आपके ऊपर कृपा से भरे உங்க हैं, மேல இரக்கமா இருக்காரு. परमेश्वर आपको दया से भरे हैं। உங்க மேல யாராவது கோவமா இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்பாதீங்க. अगर आपसे लोग आके कहते हैं कि परमेश्वर आपसे क्रोधित है करके कहेंगे, तो आप इस बात पे भरोसा न करें। வானத்துல இருந்து தேவ தூதனே வந்து உங்ககிட்ட உங்க மேல கடவுள் கோவமா இருக்கிறான்னு சொன்னா நான் சொல்றேன் நம்பாதீங்க. स्वर्ग से आके स्वर्ग दूत भी आके आपसे कहे कि परमेश्वर आपसे क्रोधित है, तो मैं कहना चाहता हूँ कि उनकी बातों पर आप भरोसा न करें। நான் சொல்றேன் நீங்க நம்பாதீங்க. मैं कह रहा हूँ कि उस बात पे आप भरोसा न करें। கடவுள் உங்க மேல இரக்கமா இருக்காரு. देखो परमेश्वर आपके ऊपर दया से भरे हैं உங்க மேல கிருபையா இருக்காரு. और वो कृपा से भरे हैं। நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் கணக்கு வச்சு பழி வாங்குறதுல இல்ல. देखो आपने जो भी पाप किए उसे सब गिनती में रख के आपसे वो बदला नहीं लेते। உங்களை வந்து பாவத்தெல்லாம் மன்னிச்சு உங்க வாழ்க்கையை மீட்டெடுக்கணும்ன்றதுலதான் இருக்காரு. देखो आपका पूरा क्षमा पाप को जो क्षमा करके आपको उस पाप से बाहर निकालने के लिए परमेश्वर बैठे हैं। உங்க மேல இரக்கமா இருக்காரு. परमेश्वर आपके ऊपर दया से भरे हैं। அப்போ உங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா तो अगर आपके अंदर दोष भावनाएं महसूस होती है, तो ஆண்டோட ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க. परमेश्वर का लहू को जो है आप लागू लगा ले। ஆண்டோட ரத்தம் உங்களை குற்ற மனசாட்சியை சுத்தம் செய்யும். परमेश्वर का लहू जो है आपके दोष भावनाओं को निकाल देंगे ஆண்டோட ரத்தம் உங்க மனதை சுத்தம் செய்யும். और आपका परमेश्वर का जो लहू है आपके मन को साफ இந்த करेगा। குற்ற உணர்வு, காண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு இதெல்லாம் உங்க இருதயத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ये जो है दोष भावना की महसूसियत आपके अंदर रहने की जरूरत ही नहीं है। ஒரு சிலரோட பிரீச்சிங்கே வந்து பாத்தீங்கன்னா देखो कुछ लोग ऐसे प्रचार करते हैं அப்படியே ஜனங்களை கண்டம் பண்ணி ஜனங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும். அதான் அவங்களோட பிரீச்சிங். जैसे तो लोगों को जो है दोष भावनाएं महसूस करे, यही लोग जो है प्रचार करते रहते அந்த हैं। மெசேஜ் கேட்டோம் அப்படியே guilty-ஆ feel பண்ணுவோம். और ஐயோ, நான் அப்படி மோசமானவனா, जैसे தப்பானவனா. वो संदेश सुनते हैं ना, तो वो कहने लगते हैं हाँ सच में मैं बड़ा ही पापी हूँ, मैं गलत हूँ, मैं सही नहीं हूँ। अंदर से उन्हें तकलीफ होने लगती है, दोष भावनाएं महसूस होने நான் लगती है। ஒண்ணுத்துக்கு உதவாதவன், நான் मैं एक குப்பை, काम के लिए भी लायक नहीं हूँ, मैं कचरा हूँ, நான் குப்பை, நான் தூசி. मैं धूल हूँ, मैं कचरा हूँ। குப்பையிலும் குப்பை, கேடுகட்ட குப்பை. ऐसा कचरा हूँ कि सबसे घटिया कचरा हूँ। கிறிஸ்டியன் மாதிரி தங்களை காரி துப்பிக்கிற ஒரு ஆள் இந்த உலகத்துல எவனுமே இருக்க मसीह மாட்டான். जैसे लोग अपने आप के ऊपर थूकने वाला इंसान इस संसार में कोई नहीं हो सकता। Even the dust is the best, I am worse than a dust. देखो ये जो धूल है ना वो भी अच्छा है, लेकिन मैं धूल से भी गए गुजरा धूल हूँ। தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன? குப்பையிலும் குப்பை, நான் கேடுகட்ட குப்பை. कचरा बोले तो ऐसा कचरा है, जबरदस्त घटिया कचरा। நான் சொல்றேன் ஆண்டவரோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? देखो मैं कहना चाहता हूँ ये परमेश्वर अगर सुनते हैं तो परमेश्वर का मन कितना दुखित होता है पता है। உங்களெல்லாம் வந்து டைமண்ட், கோல்டு இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பொருள் எல்லாம் பெருசா ஆண்டவர் நினைக்க உங்களை பெருசா நினைச்சு உயிரே கொடுத்தா परमेश्वर जो है ये सोना, ये चांदी, हीरा मोती से जो है उससे भी आपको सर्वोत्तम समझते हैं உங்களை வேல்யூ பண்ணி और आपको वो जो है मूल्यवान करके உங்களை வெளியேறப்பட்டவங்களா போல எண்ணி और ऐसा परमेश्वर आप ही हम मेरे लिए प्रेशियस हो, मूल्यवान உங்களுக்காக हो தன்னுடைய करके ஜீவனையே கொடுத்தா और आपके लिए अपने आप का जीवन को ही अर्पण कर दिए। நம்ம சொல்லி நிக்கிறோம் நான் குப்பை, நான் தூசி, और यहाँ पे हम ऐसे कहते बैठे हम कचरा है, हम धूल है, நான் புழு, நான் பூச்சி. मैं यहाँ पे कीड़ा हूँ, मैं मकोड़ा हूँ, I am a donkey carrying Jesus. और मैं ऐसा गधा हूँ यीशु को जो है लात जो है पीठ पर लेकर चलता हूँ। நான் டாங்கி, நான் மங்கி. ஐயோ, मैं गधा हूँ, मैं बंदर हूँ। நிறைய பிரீச்சரோட டார்கெட்டே ஜனங்க இன்னைக்கு இந்த மெசேஜ் கிட்ட அப்படியே கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். बहुत सारे लोगों जो है सेवकाई जो करते हैं वो लोग का टारगेट पता है, लोगों का मन में जाकर जो है वो दोष भावनाओं को बनाना। ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் ஜனங்களை பார்த்து திட்டுறது தான். क्योंकि उनका पूरा ध्यान केंद्रित पता है क्या है, लोगों को देख के डांटना फटकारना நீ ही है। எவ்வளவு மோசமான तू कैसा बुरा इंसान है। கடவுளுக்காக ஒரு மணி நேரம் கொடுக்குறீங்க. परमेश्वर के लिए तो 1 घंटा भी नहीं दे सकता। நீங்க இப்படி பண்றீங்களா, அப்படி तुम பண்றீங்களா? ऐसा करते हो तो तुम ऐसा करते हो। ஜனங்களும் ஈக்குவல் ஆக்டிங் கொடுப்பாங்க பாத்தா. और वैसे ही लोग भी जो है एक जैसा ही एक्टिंग करते हैं। அப்படியே அங்க ரொம்ப ஆண்டவரே இதுக்கப்புறமா நான் சீரியலே பார்க்க மாட்டேன். फिर उसके बाद में ये कहते हैं हाँ परमेश्वर मुझे माफ कर दो, इसके बाद में मैं कभी सीरियल நான் देखूंगा नहीं। அப்படியே உங்க பிரசன்னத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே और இருப்பேன். हमेशा आपकी उपस्थिति में बैठकर प्रार्थना करते हैं परमेश्वर। அப்புறமா போயிட்டு சீரியல் பார்த்துருப்பாங்க. फिर उसके बाद वो जाते हैं और सीरियल को लगातार देखते நேத்து रहते தானங்க हैं। சொன்னீங்க சீரியல் பார்க்க மாட்டேன். कल ही तुमने कहा ना कि हम सीरियल नहीं देखेंगे। அது கொஞ்ச நேரம் பார்த்தாலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. हाँ
थोड़ी देर देखेंगे तो गलत नहीं है। யாரும் திருந்த மாட்டாங்க. देखो यहाँ पे कोई ठीक नहीं நம்ம होता है। ஜனங்கள கில்ட்டி ஆக்கிட்டே இருந்தோம்னா எவனும் திருந்த மாட்டான். देखो हम लोगों को हमेशा दोष भावना लगाते रहेंगे तो लोग बदलेंगे नहीं। அதனால பிரீச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜனங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு சொல்றது என் வேலை கிடையாது. इसीलिए प्रचार के समय लोग कितने बुरे हैं ऐसा बोलने का मेरा काम नहीं है। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा हम क्या कह रहे हैं? பிரீச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட இரக்கங்களையும் ரத்தத்தையும் நாமத்தையும் உயர்த்தி பேசுதான் எங்க வேலை. देखो प्रीचिंग में प्रचार जब करते हैं परमेश्वर की दया, परमेश्वर का लहू, परमेश्वर का चंगाई, परमेश्वर की भलाई उसके बारे में ही सिखाना मेरा काम है। நான் பிரசங்கம் பண்ணனா நான் கடவுள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறான்னு பிரசங்கம் பண்ணுவேன். जब मैं प्रचार करूंगा तो मैं ये प्रचार करूंगा कि परमेश्वर आपको कितना प्रेम करते हैं वही बोलूंगा। ஏன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண क्योंकि முடியும். यही बात जो है आपके जीवन को बदलेगा। கர்த்தருடைய ரத்தம் உங்களுடைய இயேசுனுடைய ரத்தம் எப்படி உங்க குற்ற உணர்வெல்லாம் கழுவ முடியும்? कैसे परमेश्वर का लहू आपके दोष भावनाओं को धो सकता है அதை பத்தி நான் பேசுவேன். उसके बारे में मैं सिखाऊंगा। அவனுடைய இரக்கத்தை பத்தி பேசுவேன். परमेश्वर की दया के बारे में ஏன்னா बताऊंगा இதெல்லாம் தான் உங்களை மாத்த முடியும். क्योंकि ये सारी बात ही आपको बदलेगा। நான் உங்களை எவ்வளவு மோசமான திட்டுறதுனால நீங்க மாற போறது இல்ல. देखो मैं अगर आपको कहूंगा कि आप ऐसे हो वैसे तो भी आप बदलेंगे नहीं। நான் இன்னைக்கு சொல்றேன், मैं कहना चाहता ஆண்டவர் हूँ உங்க மேல இரக்கமா இருக்காரு. परमेश्वर आपके ऊपर दयालु है। ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த விரும்புறாரு. परमेश्वर आपको चंगा करना चाहते हैं நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு எந்த தடையும் கிடையாது. और जो है आप चंगाई को पाने के लिए कोई भी रुकावट नहीं நான் है। இன்னைக்கு ரெண்டு காரியம் சொல்றேன். देखो मैं दो बात आपको நான் இன்னைக்கு நான் बताऊंगा। மன்னிக்கப்பட்டேன்னு நம்புங்க. आप ये विश्वास करें कि मुझे क्षमा मिल गया है। அடுத்த காரியம் நான் சொல்றேன், और दूसरी बात बताता हूँ நீங்க யார் மேலயே கசப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. अगर आपको किसी के ऊपर कड़वाहट है तो आप उन्हें भी माफ कर दो। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है मैं क्या कह रहा हूँ? நீங்க மன்னிக்கப்பட்டேன்னு நம்புங்க. आप ये विश्वास करो कि मुझे क्षमा मिल गया है। நீங்க யார் மேலயாவது கசப்பா இருந்தீங்கன்னா अगर आप किसी के ऊपर कड़वाहट रखी हो तो நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க. आप उन्हें माफ कर दो। நீங்க கசப்புல இருக்கிற வரைக்கும் जब तक आप कड़वाहट में रहते हो நம்மனால வந்து அந்த ஹீலிங் ஃப்ளோ வந்து இன்டர் பண்ணிட்டே இருப்போம், தடுங்கல் செஞ்சிடுவோம். तो ऐसा होगा कि जो चंगाई है ना उसको हम रुकावट बन के रहेंगे। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है क्या? உங்க மேல யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தாங்கன்னா अगर तुम्हें जो है कोई भी आके तुम्हें तकलीफ पहुंचाई होगी, चोट पहुंचाई होगी तो நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க. आप उन्हें माफ कर दें। அவங்க மேல நீங்க கசப்புல இருக்காதீங்க. आप उनके ऊपर कड़वाहट से न रहें। நீங்க கசப்புல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். देखो अगर आप कड़वाहट में बने रहेंगे तो आपको तकलीफ होगी। இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா देखो ये पूरा संसार जो है ना அதிகமா வியாதி கேன்சர்ல கஷ்டப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள். बहुत सारे बीमारी में पता है कौन ज्यादा कर्क रोग में ये वो बीमारी से पीड़ित है वो पता है वो है महिलाएं। ஏன்னா அவங்க நிறைய இமோஷனல் பேகேஜ் இமோஷனல் இஷ்யூஸ் இருக்குது அவங்க. क्योंकि उनके अंदर बहुत सारे भावनाओं से भरा जो है इश्यूज है। யாராவது அவங்கள காயப்படுத்தி இருப்பாங்க. कोई तो उन्हें जो है तकलीफ पहुंचाए அது होंगे வீட்ல இருக்கிற ஆளா இருக்கலாம், और वो घर का ही सदस्य होने दो, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், ये जो है मित्र होने दो या रिश्तेदार होने दो, கணவனா இருக்கலாம், पति होने दो, பிள்ளைங்களா இருக்கலாம், बच्चे होने दो இன்லாவா இருக்கலாம். या जो है सास ससुर होने दो। இவங்க அந்த அப்படியே அந்த கசப்ப மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. तो ये जो कड़वाहट है वो अपने मन में ही बसा कर रखते हैं ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டேன்னு और மனசுல நினைச்சிட்டு और ऐसे सोचेंगे मन में कि जिंदगी भर उसे माफ नहीं करेंगे। சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் மன்னிப்பை பத்தி பிரசங்கம் பண்ணா உடனே சொல்லுவாங்க நாங்க மன்னிக்க மாட்டோம். देखो यहाँ पे क्षमा के बारे में प्रचार करने के बाद तुरंत लोग आके मुझसे कहते हैं मैं माफ नहीं कर सकता, என்னால மன்னிக்க முடியாது. मेरे से माफ करने को होगा ही नहीं। நான் ஒண்ணும் ஏசு கிடையாது பாஸ்டர். देखो मैं यीशु नहीं हूँ पास्टर, ஏசு எது வேணா சொல்லுவாரு. यीशु कुछ भी बोलेंगे। அந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் பட் இருதய கடினம். इतना हृदय जो है कठोरता से भर गया நீங்க है। எந்த அளவுக்கு மன்னிக்காம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் கஷ்டம். जितने हद तक आप उन्हें माफ नहीं करते हो उतना ही तकलीफ आपको होगी। மன்னிங்க. யார் மேலயாவது உங்களுக்கு மனசு கஷ்டம் கோவம் வந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. देखो अगर किसी के ऊपर आपको कड़वाहट है तकलीफ है तो आप उन्हें क्षमा कर दो। யாரெல்லாம் உங்களை மனசு கஷ்டப்படுது அவங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. जो कोई भी आपको तकलीफ पहुंचाया मन में दुखित पहुंचाया है आप उसे क्षमा कर दे। இருதயத்துல பிட்டர்னஸ் ரிசன்மென்ட் வருத்தம் கசப்பு வச்சு இருக்கிறது பிரயோஜனமே இல்ல. देखो मन में तकलीफ है जो है कड़वापन जो है नफरत है ये सब भरे रखेंगे तो तकलीफ हो जाएगा। சிலர்லாம் அப்படியே முக்காடு போட்டு பயங்கரமா அந்நிய பாஷை பேசுவாங்க. देखो कुछ लोग है सर में पल्लू डालेंगे और जबरदस्त अन्य भाषा में बातें करेंगे ஆனா பாத்தீங்கன்னா மன்னிக்க மாட்டாங்க. लेकिन देखा जाए तो वो उन्हें माफ ही नहीं करते। அந்த மாதிரி லட்சக்கணக்கான கிறிஸ்தவங்க இருக்காங்க. ऐसे लाखों के हिसाब में मसीह लोग हैं। நீங்க மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொன்னா எப்படி உங்களுக்கு இன்னும் கடவுளோட காரியம் ஒண்ணுமே புரியலன்ற तुम माफ ही नहीं कर सकते तो इसका मतलब ये है कि परमेश्वर की बातों को आपको समझ में नहीं आया। லார்ட்ஸ் பிரேயர்ல பாத்தீங்கன்னா மன்னிப்பை பத்தி போட்டிருக்கு. तो यहाँ पे जो है प्रार्थना परमेश्वर यीशु की प्रार्थना में यहाँ पे ऐसा लिखा गया है। மேத்யூ சாப்டர் 6ல வாசி. मत्ती की किताब 6 अध्याय में हम पढ़ेंगे।
9வது வசனத்துல இருந்து 9 नंबर के वचन से। ஆண்டவர் வந்து ஒரு எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஒரு பேட்டர்னை तो சொல்லி यहाँ पे परमेश्वर किस तरीके से हमें प्रार्थना करना है उसे वो सिखा रहे हैं। நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. अतः तुम इस रीति से प्रार्थना किया करो, हे हमारे पिता तू जो स्वर्ग में है, तेरा नाम पवित्र माना जाए। உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. तेरा राज्य आए, तेरी इच्छा जैसे स्वर्ग में पूरी होती है वैसे पृथ्वी पर भी हो। எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். हमारे दिन भर की रोटी आज हमें दे। இப்ப இந்த 12வது வசனம் ரொம்ப முக்கியம். तो यहाँ पे 12 नंबर का जो वचन है वो बड़ा ही महत्वपूर्ण है। எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். और जिस प्रकार हमने अपने अपराधियों को क्षमा किया है वैसे ही तू भी हमारे अपराधियों को क्षमा कर। நல்லா கேட்டுங்க. ध्यान से सुने। நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களை மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கடவுளோட ஃபர்கிவ்னஸ் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். जितनी हद तक तुम लोगों को माफ करते हो, क्षमा करते हो, उतनी हद तक ही परमेश्वर की माफी को आप अनुभव कर पाओगे। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है क्या? நீங்க எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ जितनी हद तक आप लोगों को माफ करते அந்த हो அளவுக்கு தான் கடவுளோட ஃபர்கிவ்னஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். उतनी हद तक ही आप भी परमेश्वर की क्षमा को अनुभव कर सकते हो। உங்களை கடவுள் அதிகமா மன்னிச்சிருக்கிறான்னு நீங்க நம்புனீங்கன்னா जब आप ये भरोसा करते हो कि परमेश्वर ने मुझे ज्यादातर क्षमा कर दिए உங்களுடைய हैं, தப்பிதங்கள் மேல கடவுள் இரக்கமா இருந்தா நம்புனீங்கன்னா अगर आप ये सोचते हो कि मेरे अपराधियों को परमेश्वर ने क्षमा किया है करके, இரக்கமா இருந்தாருன்னு நம்புனீங்கன்னா अगर आप ये विश्वास करते हो परमेश्वर दयालु है करके, உங்க மேல ஆண்டவர் இரக்கமா இருக்காரு. तो आपके ऊपर परमेश्वर दयालु है। நீங்களும் மத்தவங்களை இரக்கமா तो பார்க்கணும். इसीलिए आप लोगों को भी दयालु पूर्वक देखना है। ஆட்கள் மேல கோவப்படுறது, लोगों के ऊपर गुस्सा करना, அதாவது கோவப்படுறதுலாம் கூட இல்ல, கசப்பு வச்சுக்கிறது தான். देखो गुस्सा करना भी कोई बड़ी बात नहीं है, लेकिन लोगों के ऊपर कड़वाहट रखते हैं ना। நம்ம கிட்ட எல்லாரும் நல்லா பேசணும். हमारे पास लोग अच्छे से बात करना चाहिए, ஆனா நம்ம மத்தவங்கள போய் வேற மாதிரி பேசணும். लेकिन हम लोगों के पास जाके दूसरे तरीके से बात करना। நம்ம கடனை எல்லாரும் மன்னிக்கணும். ஆனா நம்ம யார் கடனையும் மன்னிக்க கூடாது. हमारे कर्जों को लोग माफ कर देना चाहिए, लेकिन जो लोग हमसे कर्ज लिए उसे हमें माफ नहीं करना நம்ம चाहिए। பாவங்களை எல்லாரும் மன்னிச்சிடணும். ஆனா நம்ம யார் பாவத்தை என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். हमारे क्षमा जो है, हमारे जो पाप है उसे लोग क्षमा करना चाहिए, लेकिन लोग जो हमारे लिए पाप किए उसे हमें क्षमा नहीं करनी चाहिए। நான் உங்களுக்கு சொல்றேன், देखो मैं कहना चाहता हूँ, மன்னிக்கிற ஆளா இருங்க. आपको क्षमा करने वाला इंसान बनना चाहिए உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். और आपके दिल की गहराई से कहे हाँ लोग अच्छे भले रहे। बस சிலர் சொல்லுவாங்க பாருங்க, कुछ लोग कहते हैं, देखो அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்றதுலயே வயிறு எரிஞ்சு சொல்லுவாங்க. देखो कुछ लोग ऐसे कहते हैं हाँ बाबा तू अच्छा रहे, ऐसा करके बोलते हैं ना, तो इसका मतलब है कि अंदर जलन से, गुस्से से वो कह रहे हैं कि अच्छा रहे அவங்க करके। பைபிள ஃபாலோ பண்றாங்களாமா. वो बाइबल को पालन करते बोलते, bless those who curse you பைபிள்ல போட்டிருக்கு. जो भी तुम्हें श्राप देता है उसे तुम आशीष करो। அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? और पता है वो कैसे बोलेंगे? அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும். वो अच्छे रहे, बस अच्छे खुश रहे बस। அவங்க சொல்றதுலயே பார்த்தா அவன் சாவட்டும்னு சொல்ற மாதிரி அது. देखो जिस तरीके से वो बोल रहे हैं ना, तो वो बोलने में आशीष नहीं बल्कि मर जाए ऐसा बोलने की जैसा है। அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. देखो ऐसे ऐसे हमें नहीं कहना है। உள்ளத்தின் ஆழத்துல இருந்து दिल की गहराई से எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நம்புங்க. सब भले चंगे अच्छे रहे करके आप बोले। நீங்க மத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதேதான் நம்மளுக்கு திரும்பி வரும். तुम लोगों को जिस तरीके से बोलते हो करते हो वैसा ही हमें भी वही घूम फिर के आएगा। எந்த மனுஷனும் நம்மளுக்கு விரோதி கிடையாது. देखो कोई भी मनुष्य हमारे विरोध नहीं है எல்லாரையும் இரக்கமா நம்ம பார்க்கணும். और सभी को दयालु पूर्वक देखना है। எல்லாரையும் தெரியாத செஞ்சுட்டாங்க, ठीक है, बिन जाने अनजाने में कर दिए, பாவம் அவன் என்ன செய்யறான்னு புரியல, उसको नहीं पता है कि वो क्या कर रहा है। நான் அப்படிதான் எல்லாரையும் பாக்குறேன். और वैसा ही मैं देखता हूँ। நான் யாரையும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றது और கிடையாது. मैं किसी को भी ये नहीं कहता हूँ कि वो मुझे धोखा दे दिया। என்ன பண்றானே தெரியல, क्या करता है पता नहीं। அவன் பண்ணது கஷ்டமா இருக்கு, हाँ उन्होंने किया, वो गलत तो था, मुझे तकलीफ हुई, ஆனா என்ன பண்ணனே தெரியாத பண்றான். சரி लेकिन போட்டும். लेकिन वो नहीं पता उसे कि क्या कर रहा है, जानबूझकर नहीं किया, इसलिए ठीक है छोड़ देता हूँ। எல்லாத்தையும் இரக்கமா நீங்க பாருங்க. सभी को दयालु पूर्वक देखे। இன்னைக்கு நான் சொல்றேன்,
मैं कहना चाहता हूँ கடவுள் आपसे, என்ன மன்னிச்சிருக்காரு. परमेश्वर ने मुझे माफ कर दिए, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். मैं सभी को माफ करता हूँ। ஹீலிங் உங்க மேல ஃப்ளோ ஆகிறதுக்கு தடையே கிடையாது. और शंकाएं आपके ऊपर बहने के लिए कोई भी रुकावट नहीं बनेगा। ஹalleluya. हालेलुया। இன்னும் நிறைய காரியம் இருக்கு, வரப்போற வாரங்கள்ல और பார்ப்போம். ऐसी बहुत सारी बातें आने वाले दिनों में हम देखेंगे। நாம் ஜெபிப்போமா? हम प्रार्थना करेंगे क्या? பிதாவே